Good morning students. Chapter 4 Principles and Process of Biotechnology பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி கிளாஸ்ல genetic engineering பார்த்தோம். What is genetic engineering? Steps involved in RNA technology. Tools for genetic engineering. சரிங்களா? The basic tools are necessary for in this genetic engineering process. One is enzymes, second one is vectors, third one is host organism. இதெல்லாம் last classலயே பார்த்தோம். Enzymes like most important enzymes required for genetic engineering. One is restriction enzyme. It is a molecular scissor. DNA வந்து சின்ன சின்ன fragment கட் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா restriction enzymes. Then paste molecule, DNA ligase. சரிங்களா? DNA fragment ஜாயின் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா DNA ligase. Then third one alkaline phosphatase. It is a DNA modifying enzyme. Then prevent the self ligation. இதெல்லாம் பார்த்தோம். Then vectors. Second tool என்ன அப்படின்னா vectors. Enzymesனா restriction enzyme, ligase, alkaline phosphatase. Vectors அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா it is a cloning vehicle. used to cloning vehicle or cloning DNA வா வந்து பாத்தீங்கன்னா இந்த vectors சொல்லுவாங்க. Then properties of vectors. Vectorsனா என்னென்ன properties அத பத்தி படிச்சோம். Then types of vectors பார்த்தோம். Plasmid, BPR 322, TI plasmid, transposon as a vector இதெல்லாம் பார்த்தோம். Then host organism. இப்போ RDNA வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்றதுக்கு சூட்டபிளான ஹோஸ்ட் வேணும். அது வந்து பேசிக் காமன் டைப் என்ன அப்படின்னா ஈக்குவலை பாக்டீரியம். அது இல்லாம ஈஸ்ட், அனிமல்ஸ், பிளான்ட் செல் இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை பத்திலாம் பார்த்தோம். அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் டிரான்ஸ்பர், டைரக்ட், இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் டிரான்ஸ்பரை பத்தி நம்ம டீடைல்டா பார்த்தோம். Chemical mediated gene transfer, micro injection, electroporation, liposome mediated gene transfer, biolistics இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா direct gene transfer. Indirect or vector mediated gene transferங்கிறது இந்த TI plasmid agrobacteriaத்துல இருந்து எடுக்கக்கூடிய TI plasmid மூலமா நம்ம ஜீனை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கிரீனிங் ஃபார் ரீகாமினன்ட். இப்போ ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு நமக்கு என்ன தேவையோ அந்த டிஎன்ஏ வந்து ஐசோலேட் பண்ணிட்டோம். என்சைம்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கரெக்டான சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டோம். தென் குளோனிங் வைக்கிள் வெக்டார்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூட்டபிளான ஹோஸ்ட் ஆர்கனிஸ்டுக்குள்ளார இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎன்ஏ மாலிகுல் வந்து ரிசீவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற ப்ராசஸ் பேர் தான் ஸ்கிரீனிங். ஓகேங்களா? வாட் இஸ் ஸ்கிரீனிங் அப்படின்னா ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆர்டிஎன்ஏ இன்டு சூட்டபிள் ஹோஸ்ட் செல், நம்ம சூட்டபிள் ஹோஸ்ட் செல்லுக்குள்ளார ஆர்டிஎன்ஏ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை திஸ் செல்ஸ் which have received RDNA molecule. This process is called screening. இப்போ ஃபாரின் டிஎன்ஏ வந்து இந்த ரீகாமினன்ட் செல்ஸ்ல இருக்கு அப்படின்னா அங்க கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, ஸ்கிரீனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎன்ஏ வந்து ஒரு சூட்டபிள் ஹோஸ்ட் செல்லுக்குள்ளார இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹோஸ்ட் செல் வந்து ஆர்டிஎன்ஏ மாலிகுல ரிசீவ் பண்ணிருக்கா இல்லையாங்கிற ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங். ஃபாரின் டிஎன்ஏ வந்து பிரசன்ட் ஆயிருந்தா அங்க இந்த இடத்துல ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ரீகாமினன்ட் இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. இதுக்கு வந்து சம் ஆஃப் த மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. அதுல ஒரு மெத்தட் தான் ப்ளூ ஒயிட் செலக்ஷன் மெத்தட், இன்செஷனல் இன்ஆக்டிவேஷன், ப்ளூ ஒயிட் காலனி செலக்ஷன் மெத்தட். இட் இஸ் a powerful method used for screening recombinant plasmid. In this method, a reporter gene LAC-Z is inserted into the vector. LAC-Z encodes the enzyme beta galactosidase and contain several recognition sites for restriction enzyme.
beta galactosidase break the synthetic substrate is called Xcal. Xcal அப்படின்னா என்ன அப்படின்னா 5-bromo 4-chloro intolyl D-galactopyranosate அப்படிங்கிற ஒரு சிந்தட்டிக் சப்ஸ்ட்ரேட். சரிங்களா? இப்போ இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்காலை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுது. சரிங்களா? எக்ஸ்கால்ங்கிறது 5-bromo 4-chloro இன்டோலைல் டி கேலக்டோ பைரனோசைட் இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுது. இப்படி பிரேக் ஆனிச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா an insoluble blue colored product. சரிங்களா? ஒரு ப்ளூ கலர்டு தண்ணியில் கரையாத ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? இஃப் a foreign gene is inserted into LAC-Z, this gene will be inactivated. இப்போ ஃபாரின் ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா LAC-Z-ஓட இன்சர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிடுது. அப்போ வந்து அந்த ப்ளூ கலர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. சரிங்களா? அதுக்கு பதிலாக என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். பிகாஸ் த பீட்டா galactosidase is not synthesized due to inactivation of LAC-Z. ஸோ இந்த LAC-Z வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? யூஸ்வலாக இந்த பீட்டா கேலக்டோசிடேஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கால்ங்கிற சிந்தட்டிக் சப்ஸ்ட்ரேட் வந்து பிரேக் பண்ணி ப்ளூ கலர்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அதே LAC-Z நம்ம ஒரு ஃபாரின் ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைமை வந்து அது இன்ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ வந்து ப்ளூ கலர் காலனி வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா ஒயிட் கலர் காலனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். therefore the host cell containing rDNA, ஹோஸ்ட் செல்ல rDNA இருந்ததுன்னா என்ன ஃபார்ம் ஆகுனா ஒயிட் கலர்டு காலனிஸ் வந்து அந்த மீடியம் எக்ஸ்கால் இருக்கக்கூடிய மீடியத்தில் வந்து ஒயிட் கலர் காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதே அதர் செல்ஸ் rDNA இல்லாத செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கும். ஸோ அந்த இடத்துல யூஸ்வலாக டெவலப் ஆகக்கூடிய ப்ளூ கலர் காலனிஸ் வந்து டெவலப் ஆகும். ஆன் த பேசிஸ் ஆஃப் காலனி கலர் இந்த ரீகாம்பினன்ட் வந்து ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இதுதான் ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட். தென் நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸ். What is antibiotic resistant markers? An antibiotic resistant marker is a gene that produces a protein that provides cells with resistance to an antibiotic. அதாவது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கருங்கிறது ஒரு ஜீன். இது வந்து ஒரு புரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த புரோட்டீன் வந்து ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? இதை வச்சு எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாக்டீரியாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கக்கூடிய மீடியாவில் நம்ம க்ரோ பண்ணும்போது அந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிர்த்து அது வளர்ந்தது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா rDNA இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? The bacteria with transformed DNA can be identified by growing on a medium containing antibiotic. சரிங்களா? அந்த ஆன்டிபயோட்டிக் மீடியத்தில் அந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆனது அப்படின்னா அது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ரீகாமினன்ட் வில் க்ரோ ஆன் திஸ் மீடியம் as a contain gene. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த ப்ரோட்டீன் இருக்குது. எந்தெந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்டாக இருக்கும் அப்படின்னா ஆம்பிசிலின், குளோரோஃபினிகால், டெட்ராசைக்ளின், கேனாமைசின். சரிங்களா? இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ ரீகாமினன்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மீடியாவில் வந்து க்ரோ ஆக முடியும். அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் வந்து க்ரோ ஆக முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸ் வந்து இல்லை. சரிங்களா? ஹென்ஸ் கன்சிடர் யூஸ்ஃபுல் செலக்டபிள் மார்க்கராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் வந்து யூஸ் ஆகுது.
The next one, replica plating techniques. Replica plating techniques அப்படின்னா a technique in which pattern of colonies growing on the culture plate is copied. கல்ச்சர் மீடியத்தில் வளரக்கூடிய அந்த காலனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். A sterile filter paper is pressed against the culture plate and then lifted. ஓகேங்களா, அந்த கல்ச்சர் மீடியத்தில் வளரக்கூடிய அந்த கல்ச்சர் பிளேட் மேலே ஒரு ஸ்டெரைல் ஃபில்டர் பேப்பரை நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்க. சரிங்களா, ஸ்டெரைல் ஃபில்டர் பேப்பர் மீன்ஸ் ஸ்டெர்லைஸ்டு ஃபில்டர் பேப்பர். அதில் எந்த மைக்ரோப்ஸும் இல்லாமல் ஸ்டெர்லைசேஷன் பண்ண ஒரு ஃபில்டர் பேப்பரை அந்த கல்ச்சர் பிளேட் மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறாங்க. தென் ஃபில்டர் இஸ் ப்ரெஸ்டு அகென்ஸ்ட் த செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட். தென் இந்த ஃபில்டரை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செகண்ட் கல்ச்சர் பிளேட்டில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறாங்க. This result in the new plate being infected with the cells in the same relative positions as the colonies in original plate. ஒரிஜினல் பிளேட்டில் இருக்கக்கூடிய அதே காலனிஸ் வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. Usually the medium used in second plate will different from that first plate. ஃபர்ஸ்ட் பிளேட்டில் இருந்ததுலேருந்து இது வந்து டிஃபர் ஆகுது. It may include an antibiotic or without a growth factor. In this way transformed cells can be selected. இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காப்பி பண்ணுறாங்க. சரிங்களா, அந்த காலனிஸ் வந்து காப்பி பண்ணி எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டெரைல் ஃபில்டர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் பிளேட்டில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபில்டர் பேப்பரை எடுத்துக்கிறாங்க. தென் அனதர் செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபில்டர் பேப்பரை நல்லா ப்ரெஸ் பண்ணுறாங்க. அஸ் ரிசல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளேட்லேயும் இன்ஃபெக்டட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரிலேட்டிவ் பொசிஷனில் வந்து அந்த ஒரிஜினல் பிளேட்டில் இருக்க மாதிரியே காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. யூஸ்வலி த மீடியம் யூஸ்டு இன் செகண்ட் பிளேட், இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கும் செகண்ட் பிளேட்டுக்கும் யூஸ்வலி the medium used in second plate will differ from that used in first plate. அதாவது it may include antibiotic or without a growth factor. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா contain ampicillin antibiotic, செகண்ட் பிளேட்ல lack ampicillin. ஓகேங்களா, தென் இது இந்த பிளேட் வந்து இன்குபேட் பண்ணும்போது ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே ஒரிஜினல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் காலனிஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன் திஸ் வே டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் கேன் பி செலக்டட். திஸ் இஸ் கால்ட் ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ். தென் நெக்ஸ்ட் மாலிகுலார் டெக்னிக்ஸ். மாலிகுலார் டெக்னிக்ஸ், the isolation of genetic material and gel electrophoresis. What is electrophoresis? Electrophoresis is a separating techniques used to separate different biomolecules with positive, negative charges. So, what is electrophoresis? Separating technique used to separate different biomolecules with positive, negative charges. சரிங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் யூஸ் பண்ணி பயோமாலிகுல்ஸை செப்பரேட் பண்ணக்கூடிய டெக்னிக் பேர் தான் எலக்ட்ரோபோரோசிஸ். பிரின்சிபல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பை அப்ளையிங் எலக்ட்ரிசிட்டி, டிசியை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. த மாலிகுல்ஸ் மைக்ரேட் அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் தகுந்த மாதிரி அந்த பயோ மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஆகும். த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஆன் த டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் ஆர் வேரியபிள். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்டு கேட்டயான்ஸ் will move towards the negative cathode. Negative charged anion will move towards the positive anode. Then next one, across gel electrophoresis. Across gel electrophoresis. It is a mainly used for purification of specific DNA fragment. DNA fragment வந்து purify பண்றதுக்கு இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. Across is
convenient for separating DNA fragment. அதாவது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸ் ஃபியூ ஹண்ட்ரட்ல இருந்து 20,000 பேஸ் பேர் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து செப்பரேட் பண்றதுக்கு வந்து இந்த அக்ரோஸ் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? ஃபியூ ஹண்ட்ரட் டு 20,000 பேஸ் பேர் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாலிகுலை வந்து செப்பரேட் பண்றதுக்கு இந்த அக்ரோஸ் யூஸ் ஆகுது. அக்ரோஸ் மீடியத்தை எதுக்கு யூஸ் பண்றோம்? ஃபியூ ஹண்ட்ரட் டு 20,000 பேஸ் பேர் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாலிகுலை வந்து செப்பரேட் பண்றதுக்கு அக்ரோஸ் மீடியம் யூஸ் பண்றோம். பாலி அக்ரலமைட் அப்படிங்கிற மீடியம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் வந்து பியூரிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகுது. The gel is complex network of polymeric molecule. DNA molecule is negatively charged molecule. Under an electric field, the DNA molecule migrates through the gel. The electrophoresis is frequently performed with the marker DNA fragment of known size. நல்ல சைஸ் தெரிஞ்ச ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து நம்ம அலோ ஆக்சிலேட் த சைஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் டிஎன்ஏ மாலிகுல் பை இன்டர்போலரேஷன். சரிங்களா? இந்த டிஎன்ஏ மாலிகுலோடைய சைஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் that our DNA band can be readily detected at a high sensitivity. The band of DNA in the gel stained with using dye ethidium bromide அப்படிங்கிற டையை யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்றதால DNA can be detected visible fluorescence. சரிங்களா? Illuminated in UV light will give orange fluorescence which can be photographed. So இதை வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃப் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? This is across gel electrophoresis. So இந்த டெக்னிக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன டை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ethidium bromide. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி டிஎன்ஏ வந்து நம்ம பியூரிஃபை பண்ணலாம். ஓகே, அடுத்து அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. த டிடெக்ஷன் ஆஃப் பேத்தோஜன் இன் பிளான்ட் டிஷ்யூ. டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எலிசா அப்படிங்கிறது என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன் ஏசி. ELISA is a diagnostic tool for identification of pathogen species by using antibodies and a diagnostic agent. Use of ELISA in plant pathology, especially for weeding out virus infected plants from large scale planting is well known. ஸோ எலிசா டெஸ்ட்டுங்கிறது அந்த ஒரு பிளான்ட்ல வந்து வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்ஃபெக்டட் பிளான்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு அதிக அளவில் யூஸ் ஆகுது. த நெக்ஸ்ட் டிஎன்ஏ ப்ராப்ஸ். டிஎன்ஏ ப்ராப்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலர் டூல் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ் அண்ட் அதர் பேத்தோஜன். சரிங்களா? இந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் பேத்தோஜன் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் அதர் பேத்தோஜனை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு டூலா எது யூஸ் ஆகுதுன்னா டிஎன்ஏ ப்ராப்ஸ். டிஎன்ஏ ப்ராப்ஸ் ஐசோட்ராபிக் ஆர் நான் ஐசோட்ராபிக். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நார்தன் அண்ட் சர்தன் ஃபிளாட்டிங் டெக்னிக்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து படிக்க போறோம். சரிங்களா? நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன்ல. ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே எலிசாங்கிறதும் இருக்கட்டும் டிஎன்ஏ ப்ராப்ஸும் இருக்கட்டும் அந்த பேத்தோஜனை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா டிசீஸ் இன்ஃபெக்டட் பிளான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோமா அந்த டிசீஸ் வந்து மேலும் மேலும் பரவாம வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ண முடியும். சரிங்களா? த நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன் ஃபிளாட்டிங் டெக்னிக்ஸ். நியூக்ளிக் ஆசிட்
hybridization, flatting techniques. The flatting techniques widely used. இது வந்து பாத்தீங்கன்னா analytical tool வந்து யூஸ் ஆகுது. Specific identification of desired DNA RNA fragment from large number of molecules இருந்து அந்த நமக்கு தேவையான DNA RNA எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து எது யூஸ் ஆகுதுன்னா இந்த flatting technique வந்து யூஸ் ஆகுது. Flatting refers to the process of immobilization of sample nucleic acid or solid support, nitrocellulose, cellulose or a nylon membrane. The flatting nucleic acid are used as target in hybridization experiment for the specific direction. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபிளாட்டிங் டெக்னிக் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபிளாட்டிங் டெக்னிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சதர்ன் ஃபிளாட்டிங், செகண்ட் ஒன் இஸ் நார்தர்ன் ஃபிளாட்டிங், தேர்ட் ஒன் இஸ் வெஸ்டர்ன் ஃபிளாட்டிங். சதர்ன் ஃபிளாட்டிங். Southern flatting, transfer of DNA from across gels to nitrocellulose membrane. Transfer of DNA எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா southern flatting technique. சரிங்களா? across gels to nitrocellulose membrane. அடுத்து northern flatting techniques, the transfer of RNA to nitrocellulose membrane. சரிங்களா? டிரான்ஸ்பர் ஆஃப் டிஎன்ஏ எது யூஸ் பண்றாங்கன்னா சதர்ன் பிளாட்டிங். டிரான்ஸ்பர் ஆஃப் ஆர்என்ஏ என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா நார்தர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். தென் வெஸ்டர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ங்கிறது டிரான்ஸ்பர் ஆஃப் புரோட்டீன் டு புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்றதுக்கு எது யூஸ் பண்ணாங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட்டிங் டெக்னிக். சரிங்களா? எலக்ட்ரோபோரேட்டிக் டிரான்ஸ்பர் ஆஃப் proteins to nitrocellulose membrane. சரிங்களா? டிஎன்ஏ வந்து அக்ரோஸ் ஜெல்ல இருந்து நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா சதர்ன் பிளாட்டிங். ஆர்என்ஏவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் ஆகுதுன்னா நார்தர்ன் பிளாட்டிங். புரோட்டீனை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா வெஸ்டர்ன் பிளாட்டிங். சதர்ன் டெக்னிக் ஒன்னொன்னா டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக், த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ. சரிங்களா? the transfer of denatured DNA from across gels to nitrocellulose flatting or filter paper technique was introduced by Sardan in the year 1975. சர்தன்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏவை அக்ரோஸ் ஜெல்ல இருந்து நைட்ரோசெல்லுலோஸ் பிளாட்டிங்க்கு இல்ல ஃபில்டர் பேப்பருக்கு மாத்தக்கூடிய மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதனால இந்த டெக்னிக் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சர்தன் பிளாட்டிங் டெக்னிக்னு சொல்றாங்க. இதோட ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் the transfer of DNA from across gel to nitrocellulose filter paper is achieved by capillary action. இது எப்படி அச்சீவ் ஆகுது அப்படின்னா கேபிலரி ஆக்ஷன் மூலமா அக்ரோஸ் ஜெல்ல இருந்து நைட்ரோசெல்லுலோஸ்க்கு வந்து மாத்திரம் டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்றோம். தென் சோடியம் சலைன் சிட்ரேட், சோடியம் சலைன் சிட்ரேட் SSC, சரிங்களா? FFR சோடியம் சலைன் சிட்ரேட் இஸ் யூஸ்டு in which DNA is highly soluble. It can be thrown off thoroughly across gel to nitrocellulose membrane. இந்த சோடியம் சலைன் சிட்ரேட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து அதிகமா கரையுது. இத வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனுக்கு வந்து ஈஸியா எடுத்துட்டு போறாங்க. By the process, single stranded DNA become trapped in the membrane matrix. ஓகேங்களா? அந்த மெம்பரேன்ல நல்லா அந்த மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா டிராப் ஆயிருது. Then this DNA is hybridized with nucleic acid. இந்த DNA வந்து நியூக்ளிக் ஆசிட்டோட ஹைபிரிடைசேஷன் நடக்குது. Can be detected by autoradiography
இதை நம்ம எது மூலியமா பார்க்கலாம் அப்படின்னா ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலியமா போட்டோவா பார்க்கலாம். தென் ஆட்டோ ரேடியோகிராஃபி அப்படின்னா என்ன அப்படின்னா a technique that capture the image formed in a photographic emulsion due to the emission of light or radioactivity from a labeled component placed together with unexposed film. ஆட்டோ ரேடியோகிராஃபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக், இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபிக் எமிஷன், சரிங்களா? எமிஷன் ஆஃப் லைட் வந்து வருது ரேடியோ ஆக்டிவிட்டியில இருந்து. ஸோ இது மூலயமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷனை வந்து பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ வந்து கட் பண்றோம் யூசிங் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்ட் டிரான்ஸ்ஃபர் டு an அக்ரோஸ் ஜெல். சரிங்களா? கட் பண்ண டிஎன்ஏவை அக்ரோஸ் ஜெல்லுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். த ஃபிராக்மெண்ட் ஆர் செப்பரேட்டட் பை ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ். சரிங்களா? அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செப்பரேட் பண்ணிக்கிறோம். செகண்ட் பாருங்க, த ஜெல் இஸ் சோக்டு இன் an alkali solution to denature the double stranded DNA. double stranded helix வந்து மாறுது, சிங்கிள் ஸ்டாண்டர்டா மாறுது. and then placed platform in a disc containing fuffer. இதை வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோடியம் சலைன் சிட்ரேட் அப்படிங்கிற ஃபஃபர் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனுக்கு வந்து மாத்துறாங்க. தென் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா a membrane is positioned on the top of the gel. அந்த ஜெல்லோடைய டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து fuffer drawn up into the top layer of flatting paper passes through the gel carrying DNA into membrane. அதாவது அந்த மெம்பரேன் மேல இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து இந்த ஃபஃபர் வழியா அந்த ஃபில்டர் பேப்பரோடைய சர்ஃபேஸ் அப்பர் சர்ஃபேஸ்க்கு வந்து நல்லா அப்சர்வ் ஆயிக்குது. தென் டிஎன்ஏ ஆன் த மெம்பரேன் இஸ் ஃபிக்ஸ்டு. அந்த மெம்பரேன்ல டிஎன்ஏ நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுது. அடுத்து placed in a hybridization bottle with a solution that contain a radioactively labeled prop வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. சரிங்களா? gently rotated. அப்படியே மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டில ரொட்டேட் பண்றோம். சரிங்களா? அந்த டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் பாட்டில்ல வைக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ்லி லேபிள்டு ப்ராப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை வந்து லைட்டா ரொட்டேட் பண்றோம். அடுத்து எல்லா ஸ்டெப் பாத்தீங்கன்னா தென் இந்த மெம்பரேன்ல இருக்கக்கூடிய ப்ராப் வந்து அப்படியே ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகுது. காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகுது. சரிங்களா? அந்த மெம்பரேனோட பைண்ட் ஆகுது. அடுத்து ரேடியோ ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலியமா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்மெண்ட்டு வித் ப்ராப்போட அட்டாச் ஆயிருக்கிறத நமக்கு விசுவலைஸ் பண்ணி காட்டுது. நெக்ஸ்ட் நார்தர்ன் ஃபிளாட். இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஆர்என்ஏ இஸ் நாட் பைண்டிங் டு செல்லுலோஸ் நைட்ரேட். சரிங்களா? ஆர்என்ஏ வந்து செல்லுலோஸ் நைட்ரேட்டோட பைண்ட் ஆகாது. therefore அல்வின் et al. அல்வின் அவங்களுடைய சகாக்கள்லாம் சேர்ந்து 1979ல devised a procedure in which RNA band are transferred to nitrocellulose. சரிங்களா? ஆர்என்ஏவை அக்ரோஸ் ஜெல்ல இருந்து நைட்ரோசெல்லுலோஸ்க்கு வந்து அந்த ஃபில்டர் பேப்பருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பர். This transfer of RNA from across gel to special filter paper is called northern flat hybridization. The filter paper used northern flat is a amino benzyloxy methyl. amino benzyloxy methyl அப்படிங்கிற ஃபில்டர் பேப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்ஏவை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இந்த அமைனோ பென்சில் மெத்தில்
southern flatting, transfer of DNA, amino benzyl oxymethyl filter paper வந்து பாத்தீங்கன்னா can be prepared from Wattman 540 paper. ஸோ நார்தர்ன் ஃபிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா RNA வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது யூஸ் ஆகுது. Then last one, western flat. Western flat refers to electrophoretic transfer of protein to flatting paper. சரிங்களா? சர்தன் பார்த்தோம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் DNA அக்ரோஸ் ஜெல்ல இருந்து ஃபிளாட்டிங் பேப்பருக்கு மாத்துறதுக்கு வந்து எது யூஸ் ஆகுதுன்னா சர்தன் டெக்னிக். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் RNA வந்து பாத்தீங்கன்னா நார்தர்ன் ஃபிளாட். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் புரோட்டீன் சரிங்களா அது வெஸ்டர்ன் பிளாட். நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பர் கேன் பி யூஸ்டு. இங்க வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பரே தான் யூஸ் பண்றாங்க இந்த டெக்னிக்ல. A particular protein then identified by propping the flat with a radio labeled antibody which bind on the specific protein to which the antibody was prepared. ஓகேங்களா? அந்த புரோட்டீனுக்கு அக்னிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிபாடி இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆன்டிபாடி வாஸ் ப்ரிப்பேர்டு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெசிபிக் புரோட்டீனுக்கு அது கூட கரெக்டாக லேபிள் ஆகிற மாதிரி பைண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். The next very important 5 mark question, book back question also. Compare the various types of flatting techniques. Compare the various types of flatting techniques. Book back. Difference between flatting techniques: southern flatting, northern flatting, western flatting. Name: southern flatting வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சர்தன். நேம் ஆஃப் த இன்னோவேட்டர் வந்து சர்தன். நார்தர்ன் flatting வந்து பாத்தீங்கன்னா நார்தர்ன் மிஸ் மேனர் சரிங்களா கண்டுபிடிச்சவர் வேற, பட் இங்க இருக்கிறது வேற. வெஸ்டர்ன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மிஸ் நேமர். நேம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்தன் மட்டும் தான் அதை கண்டுபிடிச்சவர். நார்தர்ன் வெஸ்டர்ன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிஸ் நேமர். தென் சர்தன் பிளாட்டிங்ல என்ன செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா டிஎன்ஏ வந்து செப்பரேட் பண்றோம். நார்தர்ன் பிளாட்டிங்ல ஆர்என்ஏவை செப்பரேட் பண்றோம். வெஸ்டர்ன் பிளாட்டிங் செப்பரேட்டட் ஆஃப் புரோட்டீன். ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம். சர்தன்ல டிஎன்ஏ, நார்தர்ன்ல ஆர்என்ஏ, வெஸ்டர்ன்ல பிளாட்டிங். டீநேச்சரேஷன் வந்து சர்தன் பிளாட்டிங்க்கு கண்டிப்பா வேணும். டீநேச்சர் பண்ணி தான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். நார்தர்னுக்கு நாட் நீடட், வெஸ்டர்னுக்கு நீடட். மெம்பரேன் சர்தன் பிளாட்டிங்ல நைட்ரோசெல்லுலோஸ் இல்லையா நைலான் மெம்பரேன் வந்து யூஸ் பண்றோம். நார்தர்ன் பிளாட்டிங்ல அமைனோ பென்சில் ஆக்சிமெத்தில் சரிங்களா அமினோ பென்சில் ஆக்சிமெத்தில் வந்து யூஸ் பண்றோம் மெம்பரேனா. வெஸ்டர்ன் பிளாட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோசெல்லுலோஸ் தான் யூஸ் பண்றோம். ஹைபிரிடைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா சர்தன்ல டிஎன்ஏ டு டிஎன்ஏ, நார்தர்ன் ஆர்என்ஏ டு டிஎன்ஏ. வெஸ்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ஆன்டிபாடி. அடுத்து விசுவலைசிங் வந்து பாத்தீங்கன்னா சர்தன் பிளாட்டிங்ல ஆட்டோ ரேடியோகிராம், நார்தர்ன்ல ஆட்டோ ரேடியோகிராம், வெஸ்டர்ன்ல டார்க் ரூம். தென் biopsy for target gene effect. Target gene is target DNA, foreign DNA, passenger DNA, exogenous DNA, gene of interest or insert DNA. That is to be either cloned or specifically mutated. சரிங்களா டார்கெட் டிஎன்ஏவையோ ஃபாரின் டிஎன்ஏவோ பேசஞ்சர் டிஎன்ஏவோ எக்ஸோஜினஸ் டிஎன்ஏவோ இல்ல ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ இல்ல இன்ட்ரெஸ்ட் டிஎன்ஏவோ சரிங்களா க்ளோன் பண்றோம் இல்லையா ஒரு ஸ்பெஷலைஸ்டு மியூட்டேட் பண்றோம். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பயாப்சி ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட். Gene targeting experiment have been targeting the nuclei and this leads to gene knockout. இது எதை டார்கெட்டா வச்சிருக்குன்னா நியூக்ளியஸை டார்கெட் பண்ணி இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீன் வந்து ரிலீஸ் ஆகணும் சரிங்களா. For this purpose two type of targeting vectors are used.
One is insertion vectors. Second one is replacement or transplacement vectors. Replacement or transplacement vectors. Insertion vector. Insertion vectors. Homologous regions அதாவது insertion vectors are entirely inserted into target locus as the vectors are insertion vectors entirely inserted into targeted locus as the vector are linearized within the homology region. இந்த வெக்டார்ஸ் வந்து ஒரே நேர்கோட்டில் லீனியராக இருக்கிறதால என்டையருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிடுது. டார்கெட் லோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் வெக்டாரும் இன்சர்ட் ஆயிடுது. சரிங்களா? இனிஷியலி தீஸ் வெக்டார்ஸ் ஆர் சர்க்குலர் பட் டூரிங் த இன்சர்ஷன் பிகம் லீனியர். இன்சர்ஷன் அப்போ தான் இது வந்து லீனியராக மாறுது. சரிங்களா? இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார் சர்க்குலராக இருக்குது. இன்சர்ட் பண்ணும்போது அது லீனியராக மாறிடுது. It leads to duplication of sequence adjacent to selectable markers. ஓகேங்களா? நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மார்க்கர்ஸ், செலக்டபிள் மார்க்கர்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து டூப்ளிகேஷன் நடக்குது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு இன்சர்ஷன் வெக்டர்ஸ். செகண்ட் ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ். Replacement vector has a homology region and it is collinear with the target. This vector linearized period to transfection. நம்ம இன்சர்ஷன் வெக்டார் பார்த்தோம். இன்சர்ஷனுக்கு முன்னாடி வந்து அது சர்க்குலராக இருக்கு. இன்சர்ட் பண்ணும்போது தான் லீனியராக மாறுதுன்னு சொல்லிட்டு. பட் ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார்ஸ் ஆர் டிரான்ஸ்பிளாஸ்மெண்ட் வெக்டார்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து லீனியரைஸ் ஆகுது. சரிங்களா? எதுக்கு முன்னாடினா டிரான்ஸ்ஃபெக்ஷன். What is transfection? Transfection na the introduction of foreign nucleic acid into cell by non-viral method. ஓகேங்களா? ஃபாரின் ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளார ஃபாரின் ஜீனோடைய நியூக்ளிக் ஆசிட் வந்து செல்லுக்குள்ளார இன்சர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் பேர் தான் இன்ஃபெக்ஷன். ஸோ டிரான்ஸ்ஃபெக்ஷன், introduction of foreign nucleic acid into cell by non-viral method. This is called transfection. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லீனியரைஸ் ஆகுது அந்த வெக்டர். சரிங்களா? டிரான்ஸ்ஃபெக்ஷன் அவுட் சைட் த ஹோமாலஜி ரீஜியன் அண்ட் தென் கன்சிக்வென்ட்லி ஏ கிராசிங் ஓவர் அக்கர். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கிராசிங் ஓவர் நடக்குது டு ரீப்ளேஸ் த எண்டோஜினஸ் டிஎன்ஏ வித் இன்கமிங் டிஎன்ஏ. சரிங்களா? எண்டோஜினஸ் டிஎன்ஏ இன்கமிங் டிஎன்ஏவோட ஒரு கிராசிங் ஓவர் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. சரிங்களா? இல்லை டிரான்ஸ்பிளாஸ்மெண்ட் ஆகுது. திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்பிளாஸ்மெண்ட் வெக்டர். சரிங்களா? டிரான்ஸ்ஃபெக்ஷன்ங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க, டூமர்ல கூட கேட்கலாம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபாரின் நியூக்ளிக் ஆசிட் இன்டு செல் பை நான் வைரல் மெத்தட்ஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபெக்ஷன். மீதி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிடுறேன். ஸ்க்ரீனிங், அதாவது ஆர்டிஎன்ஏ வந்து ஹோஸ்டுக்குள்ளார இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் ஸ்க்ரீனிங். அதை பார்த்தோம். ஸோ அதில் ஒரு மெத்தட், நிறைய மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் செலெக்ஷன் மெத்தட். சரிங்களா? அதை பற்றி பார்த்தோம். சரிங்களா? இட் இஸ் அ பவர்ஃபுல் மெத்தட்னு சொன்னோம். சரிங்களா? ஸ்கிரீனிங் ஆஃப் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட்டுக்கு பவர்ஃபுல் மெத்தடா இந்த ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தடை சொல்லலாம். ரிப்போர்ட்டர் ஜீன் இருக்கும் லாக் இஜெட்னு சொன்னோம். அது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் இருக்கும். ஸோ இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து சிந்தட்டிக் சப்ஸ்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கால்ங்கிற சிந்தட்டிக் சப்ஸ்ட்ரேட்டை பிரேக் பண்ணும். ஸோ அதனால ப்ளூ கலர் காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஆனா ஃபாரின் டிஎன்ஏ இல்ல ஃபாரின் ஜீன் வந்து லாக் இஜெட்ல இன்சர்ட் பண்ணோம்னா அங்க ப்ளூ கலர் காலனி வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா லாக் இஜெட் வந்து அதை என்ன பண்ணிடுது, டீஆக்டிவேட் பண்ணிடுது. ஸோ அந்த என்சைம் வந்து சிந்தசைஸ் ஆகாது, ஒயிட் கலர் காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அதை பத்தி பார்த்தோம். தென் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கரை பத்தி பார்த்தோம். ப்ரொவைட் செல்ஸுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக். ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸை பத்தி பார்த்தோம். சரிங்களா? அந்த காலனிஸை வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் பிளேட்டில் காப்பி பண்ணி நம்ம
டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸை பற்றி பார்த்தோம். தென் மாலிகுலர் டெக்னிக்ஸ், அதில் வந்து எலக்ட்ரோபோரோசிஸ், அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ்லாம் பார்த்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணுறது மெயினாக அந்த அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். ஓகே, தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டை யூஸ் பண்ணுவாங்க, எத்திடியம் புரோமைடு அப்படிங்கிற டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதை ஃபோட்டோகிராஃப் பண்ணியும் பார்க்கலாம். தென் நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷனில் ஃபிளாட்டிங் டெக்னிக்ஸ்லாம் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஃபிளாட்டிங் டெக்னிக்ஸ் பார்த்தோம். சர்தன், நார்தன், வெஸ்டர்ன். சர்தன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ அக்ரோஸ் ஜெல்ல இருந்து நைட்ரோசெல்லுலர்ஸ்க்கு வந்து டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சர்தன் ஃபிளாட்டிங் யூஸ் ஆகுது. நார்தன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்என்ஏ. வெஸ்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் புரோட்டீன் இன்டூ நைட்ரோசெல்லுலர்ஸ் மெம்பரேன். இதெல்லாம் பார்த்தோம். தென் அதோடைய ஸ்டெப்ஸ் பார்த்தோம், டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். தென் லாஸ்ட் ஒன் பயாசி ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட், அதை பற்றியும் நம்ம பார்த்தோம். அதில் தான் 2 டைப் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன் இஸ் இன்சர்ஷன் வெக்டர், ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் டிரான்ஸ்பிளாஸ்மெண்ட் வெக்டர்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.